அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு ஒரு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, மோஸ்ட்டாக யாருமே செய்யாத ஒரு பொரியல், கீரை பொரியல். கேரட்டோட கீரைங்க, அதை வச்சு கேரட் கீரை பொரியல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நமக்கு கேரட் தனியாக தான் கிடைக்கும், கீரையோடு கிடைக்காது. மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக கீரையும் கேரட்டும் ஒன்றா கொடுப்பாங்க. கேரட்டில் மட்டும் இல்லைங்க, முள்ளங்கி, பீட்ரூட்டு கீரையெல்லாம் கூட நம்ம சமைக்கலாம். இப்போ இதில் இருக்கிற கேரட்டை எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நம்ம இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். கீழே இளங்கீரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப முத்தின தலையாக இருந்தால் ஒரு மாதிரி ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். இதில் தண்டெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கீரை மட்டும் இப்போ சுத்தம் பண்ணி தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கீழே மொத்தமாக இருக்கிற தண்டை எடுத்துகிட்டு மேலே இருக்க தலை மட்டும் கிள்ளி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னதான் அவங்க அலசி கொடுத்துருந்தாலும் நிறையா மண் இருக்கும். அதனால் 2-3 தடவைக்கு மேலே இதை அலசி எடுக்கணும். முதல்ல சுத்தம் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது பழுத்த தலை, ரொம்ப முத்தின தலையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு இளந்தலை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீரையில் அதிகமான அயன் சத்து இருக்குதுங்க. நம்ம யூஸ்வலாக எடுக்கிற கீரையில் எப்போவுமே அயன் சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேரட் கீரையிலையும் அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கால்சியமும் அதிகமான அளவில் இருக்குது. ரத்தத்தில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், நச்சுத்தன்மை எல்லாத்தையும் இந்த கேரட் கீரை ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை நிறைய தண்ணி வச்சு அலசி எடுக்கும்போது அதில் இருக்கிற சின்ன சின்ன தூசி, மண் எல்லாமே கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. இந்த 2-3 தடவை நான் அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் போல் இந்த வடித்தட்டில் வச்சுருக்கேன். இப்போ வைக்கும்போது இதில் இருக்க தண்ணி பூரா சுத்தமாக வடிஞ்சு வந்துடும். அப்போ தான் வணக்கும் போது வதவதன்னு போகாமல் இருக்கும். இளங்கீரையாக இருந்தால் நல்லா மொறுன்னு இருக்குங்க. நமக்கு அறியும் போதே அந்த கேரட்டோட வாசம் நமக்கு வரும். நீங்கள் எப்பவும் கீரையில் எப்படி பொரியல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பொரியல் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இளங்கீரையாக இருக்கும்போது நம்ம நறுக்கும் போதே முறுக்குன்னு ஒரு சவுண்டு வரும். நல்லா அந்த கேரட்டோட வாசமும் நமக்கு வரும். முத்தின கீரை போட்டிங்கன்னா லேசாக கசந்தாப்பில் இருக்கும். இப்போ இந்த கீரை எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். யூஸ்வலாக கீரை தாளிக்கிற மாதிரியே இதை தாளிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்தி, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் உளுந்தும், அரை டீஸ்பூன் கடலப்பருப்பும், பச்சை கடலப்பருப்பும் சேர்த்தி நல்லா செவந்து வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வந்தோடனே இதில் ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்காக நான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்க்குறேன். எப்போ கீரை பொரியல் செஞ்சாலும் நீங்கள் வரமிளகாய் சேர்த்து செய்யும்போது நமக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கீரையெல்லாம் பச்சை கலரில் இருக்கும்போது நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துனா நம்ம தெரியாமல் சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒரு கை அளவுக்கு நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்திக்கலாம். கீரை பார்க்குறக்கு நறுக்கி எடுக்கும்போது அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் வதங்கினோடனே ரொம்ப கம்மியாயிடும். ஒரு 3-5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது சுண்டி வர்ற அளவுக்கு, அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கீரையில் பொதுவாகவே நீர் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. கீரையிலேயே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும். அதனால் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். லேசாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா வேகிற வரைக்கும் கையில் நசுக்கி பார்த்தா நசுங்கணும். அந்தளவுக்கு வெந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை டயட்டில் இருக்கவங்க கூட பெரியவங்க டயட்டில் இருக்கவங்களாம் தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா பிடிக்கும்.
எப்போவுமே கீரையை சமைக்கும்போது மூடி வச்சு சமைக்கக்கூடாதுங்க, திறந்து வச்சு மட்டும்தான் சமைக்கணும். சூப்பரான இந்த கேரட் கீரை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எங்களையே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்க்கலாம். நான் இன்றைக்கி பொரியலோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ கொடுக்கலிங்க. 100 கிராம் அளவுக்கு நீங்கள் கேரட் கீரை எடுக்கும்போது அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கெலாம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கீரை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.